அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நாமும் சரி, நம்மள சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி, வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க. அதேபோல பாருங்க, நாம எப்படி வாழ வேண்டும், நம்ம வீட்ட நம்ம எப்படி கட்டணும், நாம எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, சிறு வயசுலயே சுலபமா நம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாங்க. என்று எல்லோருமே கூட சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பளுடைய வீடுகள்ல நாம்ப உறங்க வேண்டுமானா, எப்படி உறங்க வேண்டும்? எப்படி படுக்க வேண்டும்? படுக்கை எப்படி இருக்க வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்ல. அப்ப வாழ்க்கைய பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே, பல தோல்விகள நம்ப சந்திக்கிறோம். அதன் பிறகு தான் நம்பளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ப பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா, அது கண்டிப்பா ஒருவேள அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா, அந்த நிமிடம், அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில வாஸ்து சாஸ்திரம் ஒவ்வொருத்தருடைய வீடுகள், அவர்கள் தலை வைத்து படுக்கும் திசை, இது போன்ற நல்ல விஷயங்கள நம்ப பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு, அதாவது தனுஷ் ராசி அல்லது தனுசு லக்னத்தில இருக்கிற அன்பர்களுக்கு, அவங்க வீட்ல படுக்கை அறை எந்த திசையில இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம பார்க்க போறோங்க. பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு வயசு ஏறி போனாலும், அவங்களுக்கு முதுமைன்றது தெரியவே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இளமையா தெரிவாங்க. அதேபோல எல்லோருடன் இவங்க இயல்பாக பழகக்கூடியவங்க. யார் மனசையும் எந்த காரணத்த கொண்டும் அவ்வளவு சீக்கிரமாக புண்படுத்த மாட்டாங்க. அதேபோல இவங்க மற்றவர்களோட சேர்ந்து சிரிச்சாங்களா ஒழிய, மற்றவர்களை பார்த்து இவங்க சிரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க. அதேபோல எல்லாவற்றையும், எல்லா விஷயங்களையும் பற்றி இவங்க உரையாடும் வலிமை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அது இயற்கையாவே இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அதேபோல இவங்களுடைய அறிவு தேடலும், அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அளவற்ற ஆசைகள் உள்ளவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதேபோல இவங்க பார்ப்பதற்கு சாதகமாக இருப்பாங்க. அதேபோல இவங்க ஒரு குழந்தைத்தனமா எப்போதுமே இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க. அடுத்ததாக எல்லா விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை அவர்களுக்கு வாய்ப்பாக பெற்று இருக்கிறாங்க. அதேபோல இவங்க ஆன்மீகத்துல அக்கறை கொண்டவர்களாகவும், இல்லத்துல ஞானியாகவும் விளங்கக்கூடியவங்க இந்த தனுஷ் ராசிக்காரர்கள். அவர்களை பார்த்தீங்கன்னா, சகல ஞானமும் பெற்றவர்களாக இருப்பாங்க. பொதுவாக இவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமென்றால், இவங்க காதல், காமம் இவர்கள் இதை விட்டு விட்டு போகணுங்க. இந்த காதல், காமம் இது 2 இல்லன்னா, அவங்க போக வேண்டிய இடமே வேற. அடுத்ததா இவங்க எந்த ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அத விட்டுட்டு இவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம். ஒரு இடத்துல இவங்க பொறுமையா இருந்து தன்னுடைய காரியத்த சாதிக்கக்கூடியதுல இவங்க வல்லமை படைச்சவங்களாங்க இருப்பாங்க. அதேபோல இவங்க கிட்ட இவர்களிடத்துல ஒரு தேவையற்ற கோரிக்கைய வச்சு, இவர்களுடைய பெருந்தன்மைய சோதிச்சீங்கன்னா, அவர்கள் பொறுமைய இழந்துடுவாங்க. அதேபோல இவங்க கிட்ட பொதுவாவே இயற்கையாகவே நகைச்சுவை உணர்வு இவர்களிடத்துல இருக்குங்க. எதிர்காலத்த பற்றிய எப்பவுமே சிந்தனை இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. உதாரணமாக பெருமைக்காகவே இவங்க நான் 5 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு எல்லாம் இவங்க சிந்திச்சு பேசக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 9வது ராசியாக இந்த தனுசு ராசி வருதுங்க. காலபுருஷனுடைய
2 தொடைகளுக்குரியதுங்க இந்த ராசி. அதே போல இந்த ராசி அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியதுங்க. அப்ப தனுசு ராசியாக இருக்கலாம் அல்லது தனுஷ் லக்னமாக இருக்கட்டும், 4வது வீடு இவங்களுக்கு வடக்கு திசையை குறிக்குதுங்க. பெரும்பாலும் குரு பகவான் இவங்களுக்கு நல்ல நிலையில அமைஞ்சு விட்டாங்கன்னா, கண்டிப்பா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால 4ஆம் வீட்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியும் 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதங்கள் தாங்க. பொதுவாக இவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் 2 தெருக்கள் சந்திக்கிற இடத்துல இவங்களுடைய வீடு அமைஞ்சு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதே நேரம் இவங்களுடைய வீடு, தொழில் எல்லாம் ஒரே இடமாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அது இவங்களுக்கு பாதிப்பு தருங்க. பெரும்பாலும் இவர்கள் தங்களுடைய மனைவி பெயர்ல வீடு, நிலம் வாங்கியிருந்தாங்கன்னா, அதுல நிறைய வில்லங்கங்கள், பிரச்சனைகள வாழ்க்கையில இவங்க கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதே போல பாதகத்தன்மையும் கண்டிப்பாக வந்திருக்குங்க. ஏதாவது ஒரு குறைபாடோட கண்டிப்பாக இது இருந்து கொண்டே இருக்குங்க. அப்ப அதே போல பத்திரங்கள் பிரச்சனை இருந்திருக்கும். மூல மூலப்பத்திர டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்திருக்கும். அதனால இவர்களுடைய வீட பொறுத்தவரைக்கும், தனுஷ் ராசிக்காரர்கள் அல்லது தனுஷ் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, இந்த ரேவதி நட்சத்திரம் அங்க அவங்களுக்கு பாதாதிபதியோட நட்சத்திரமாக வருதுங்க. அப்ப பெரும்பாலும் இவங்க மனைவி, மக்கள் இவங்களுடைய கூட்டமாக சேர்ந்து எதனா ஒரு இடம், வீடு அப்படி வாங்குனாங்கன்னா, கண்டிப்பாக அது பாதகத்துல தான் முடியுங்க. அதேபோல இவங்க குடும்ப அங்கத்தினருடன் சேர்ந்து வாழ்வது சரியாக வராதுங்க. அதேபோல இவங்க பெரும்பாலும் கிழக்கு திசையில உள்ள வீடுகள் இவர்களுக்கு பாதகத்தை தந்துவிடுங்க. இது ஏன் சொல்றேங்கன்னா, தனுசு லக்னத்தை பொறுத்தவரைக்கும் விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவானுங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு தெற்கு வாசல் வீடு சரியாக வருவது இல்லைங்க. அப்போ இவர்கள் வடக்கு திசை, வடகிழக்கு திசை இல்லன்னா மேற்கு திசை உள்ள வீடுகள் பெரும்பாலும் இவங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. காரணம் என்னவென்றால், இவர்கள் இந்த வீட்ல வெகு காலமாக சுகமாகவும், நலமாகவும் கண்டிப்பாக இவங்க வாழ்ந்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் பொருந்துமா என்றால், கண்டிப்பாக கோடிக்கணக்கான மக்களிடையே நாங்க சொல்லக்கூடிய இந்த ஆய்வு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பொருந்திவிடுங்க. மற்றவர்களுக்கு அவரவருடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னத்துல 4வது வீட்ல பாதாதிபதி இருந்தா, கண்டிப்பா இந்த 4க்குரியவர்களுக்கு 6, 8, 12ல கண்டிப்பாக மறைந்து இருந்தால், இப்படி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும், நடக்குங்க. அதனால தான் உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக, பொறுமையாக நாம பார்க்க வேண்டுங்க. அடுத்ததா இப்ப தனுஷ் ராசிக்காரர்கள் அவங்க வீட்ல படுக்கை அறையில தலை வைத்து படுக்கும் முறைய பார்ப்போம். இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், ராகு பகவான், கேது நட்பாக இருந்தாலும், பூர்வ புண்ணியமாக இருந்தாலும், கண்டிப்பாக இவங்க வீடு வாசல் அமைத்து விடுவாங்க. கண்டிப்பாக அமைச்சு இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு சக பலத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் இருக்கிறாங்க. அதனால இந்த ராசியிலயோ அல்லது லக்னத்திலயோ யாருக்குமே பகையோ, நீச்சமோ கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்க படுக்க வேண்டியது 6 மாத காலம் கிழக்கு திசையிலும், அடுத்த 6 மாத காலம் மேற்கு திசையிலும் நீங்க தலை வைத்து படுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பொதுவா தனுசு ராசிக்காரர்களுக்கு மேற்கு திசை தலை வைத்து படுக்கும்போது, உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. அதே போல இவர்கள் அடிக்கடிக்கு இடத்தை மாற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக பொதுவாகவே இவங்க இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வி வரும். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு மந்தமாக இருக்கும். கொஞ்சம் படிப்பு இல்லைனாலும் கண்டிப்பாக இவங்க இடத்தை மாற்றி படுக்கணும் என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்து விடுங்க. பொதுவா இவங்க வீட்ல வடமேற்கு திசையில ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. அதே போல இவங்க வீட்ல ஏதாவது ஒரு சின்ன குறைந்தபட்சம் வாஸ்து குறைபாடு உள்ளதாகவே கண்டிப்பாக எப்பயுமே இருக்குங்க. அதாவது நீங்க கவனமாக பார்க்கணுங்க. அதே போல
இவங்க மனை அக்னி மூலையை இழுத்து வாக்குல கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வீட்ல உங்களுடைய படுக்கை அறை எப்பவுமே கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணுங்க. இத ஏன் நாங்க சொல்ல வரோம்னா, பொதுவாக நம்மளுடைய உடல் மற்றும் உள்ளத்த புத்துணர்ச்சியாகவும், ரீசார்ஜ் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய படுக்கை அறை தாங்க. அப்ப நம்ம வீட்ல அந்த படுக்கை அறை எந்த அளவுக்கு நம்ப சுத்தமாகவும், அழகாவும் வச்சிருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவா மனுஷன் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 இருந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் பணம் சம்பாதிக்க போறவன், காலையில ஃப்ரெஷ்ஷா போய் ஜெயிச்சுட்டு வரணுங்க. கண்டிப்பாக அப்ப அவன் ஜெயிக்கிறான்னா, அவனுடைய படுக்கை அறை அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. அதே சில பேர் அவங்களுடைய படுக்கை அறைய பார்த்தீங்கன்னா, நீட்டா வச்சிருப்பாங்க. பெட்ரூம்ல ஸ்மெல்லு வராது. பெரும்பாலும் டாய்லெட், பாத்ரூமு இருக்கிறவங்க வீட்ல அவங்க எக்ஸிஸ்டிங் ஃபேன் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க கண்டிப்பா வையுங்க. அதேபோல பெரிய பெரிய வீடுகள்லாம் நீங்க போய் பாருங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்க நீட்டா பராமரிச்சு இருப்பாங்க பெட்ரூமவ. அந்த மாதிரி நம்ப வீட்ல நாம்பளும் அத உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நெனைங்க. அதேபோல சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படுக்கை அறையில தேவையற்ற ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. நடிகர், நடிகைகளோட ஃபோட்டோ, போர்க்குணம் கொண்ட ஃபோட்டோ, போராட்ட குணம் கொண்ட ஃபோட்டோஸு, அப்புறம் வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அந்த படுக்கறையில வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவுல இருக்கிற தன்மைகள், அந்த குணங்கள் கொண்ட எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து மைண்டுல வரும். அப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷா ஆகுது. ஒரு சோர்வு தன்மையோட இருப்பீங்க. அதேபோல அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் வீடு வாசல் எல்லாமே வந்து கழுவுவாங்க. பாய் பெட்ஷீட்டு, தலகாணி உறை எல்லாமே வந்து துவச்சு, வாரம் ஒரு முறை வந்து எடுத்து வைக்குவாங்க. அப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வூட்ல ஒரு சுத்தமான காற்றோட்ட நிலை எல்லாமே வந்து கிடைச்சிருக்குங்க. ஆனா, இப்ப இது எல்லாமே குறைஞ்சு போச்சுங்க. தனுசு ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய படுக்கை அறைய ஒரு ஒயிட் நிறத்துல இருக்கிற வர்ணங்கள் பூசறது நல்லா இருக்குங்க. அதாவது ஒயிட் பெயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒயிட் பெயிண்ட்ல நீங்க உங்களோட பெட்ரூம வந்து சுவத்துல பெயிண்ட் அடிச்சு வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மேன்மையான எண்ணம் தோன்றுங்க. அதேபோல உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் நீங்க வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் குழந்தைகளோட நீங்க வெளியில போய் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட்டிருக்கும். அது வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ வந்து உங்களோட வீட்டு படுக்கை அறையில நீங்க மாட்டுங்க. அப்படி நீங்க மாட்டும்போது, காலையில எழும்போதும், இல்ல இரவு படுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அன்பு, காதல், பாசம் உருவாகும். குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும். மனஸ்தாபம் வராது. கணவன் மனைவியிடையே சண்டைகள் வராது. இந்த மாரி வராதம்போது உங்க குடும்பம் வந்து நல்லா ஆரோக்கியமாக மேம்படுங்க. அடுத்ததாக படுக்கை அறைக்கு கீழயே எந்த ஒரு தேவையற்ற பழைய பொருட்கள் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. அதாவது படுக்கை அறைனா கண்டிப்பாக பெட் மட்டும் தான் இருக்கணும். கட்டில் மட்டும் தான் இருக்கணும். அந்த அறைக்குள்ள வேற எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாதுங்க. அப்படி நீங்க வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தீய ஆற்றல் உருவாகுங்க. மேல அலமாரியாக இருக்கட்டும், கட்டில் பீரோவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுமே அங்க வைக்கக்கூடாதுங்க. அதேபோல உங்களோட படுக்கை அறையில 2 கட்டில்கள் இருக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு கட்டில் தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக படுக்கை அறையை பொறுத்தவரையில் உங்களுடைய கட்டில்ல 4 கால்கள் இருக்கும். அந்த 4 கால்களையும் இணைக்கிற மாதிரி செம்பு கம்பியால இணைங்க. அப்படி நீங்க செம்பு கம்பியால இணைக்கும்போது, நீங்க இரவுல படுக்கும்போது, உங்களுக்கு உங்க உடம்பில இருந்து தீய ஆற்றல்கள் எல்லாமே வந்து வெளியேறும்போது, அத அப்சர்வ் பண்றது அந்த செம்பு கம்பிக்கு அந்த சக்தி இருக்குங்க. ஸோ அப்படி ஈர்க்கும்போது நீங்க காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா எழுவீங்க. வேலைக்கு போய் வெற்றிகரமாக நீங்க ஜெயிக்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. அதேபோல தனுசு ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் அடிக்கடிக்கு கீழ தரையிலும் படுப்பாங்க. ஆனா உங்களை பொறுத்தவரையில் நீங்க கட்டில்ல படுக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்த தரக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல நீங்க மரக்கட்டிலில படுக்கிறது கண்டிப்பாக உகந்ததுங்க. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு காலபுருஷனுக்கு 9வது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, நிறைய கனவுகள் உங்களுக்கு வருங்க. கெட்ட கனவுகள் கூட உங்களுக்கு வருங்க. அதேபோல இவர்களுக்கு சபலத்தன்மைக்கு ஆளாகனவங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் காமத்தை அதிகமாக வைத்திருப்பார்கள். அதனால அத வந்து கட்டுப்படுத்துனாங்கன்னா, அத கட்டுப்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில இவங்க மிகப்பெரிய வெற்றிய சந்திக்கலாங்க.
இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலும் இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சிறப்பான வாழ்க்கையை இவங்க வாழ முடியுங்க. நன்றி, வணக்கம்.